குருப்யோ நமஹ நமோ நமஹ. அஷ்டாவக்ர கீதா 15வது பகிர்வு 3வது சாப்டர் 6வது வேர்சஸ். ஆஸ்திதக பரம அத்வைதம் மோக்ஷ அர்த்தே அப்பி விவஸ்திதக ஆச்சரியம் காமவசக விகலக கேலி சிக்ஷயா. பரம அத்வைத்தம் ஆஸ்திதக, abiding in extreme, very good அத்வைத்தம், பரமவஸ்து அத்வைதத்தில் நிலை கொண்டு மோக்ஷ அடைவதற்காக வேண்டி அதுலேயே நிலை பெற்று அப்படி இருந்தால் கூட ஜனக காமவசக, காமத்துக்கு அந்த பொருட்கள் மேலே காமத்தினால வசப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேலி சிக்ஷையா. கேலி சிக்ஷைனா இந்த காம விளையாட்டுகள்லாம் விளையாடுறாங்க, வீக் ஆகிறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அத்வைத பரமவஸ்துவை நாடும் தீவிர முமுட்சுக்களும் ஆசைவயப்பட்டு காம விளையாட்டில் சீரழிவது ஆச்சரியம் அப்படிங்கிறார். 7வது உத்பூதம் ஞான துர்மித்ரம் அவதாரிய அதிதுர்லபக ஆச்சரியம் காமம் ஆகாங்ஷேத் காலம் அந்தம் அனுஸ்ரேதக. உத்பூதம் காமம் ஞான துர்மிதம், இந்த மேலே அப்சர்ஜ் மேலே வர காமம் இருக்குல்ல, லஸ்ட் இருக்குல்ல, அது ஞானத்தோடு பகைவர். ஓகே, அது தெரிந்துண்டு, அவதாரிய தெரிந்துண்டு அதிதுர்பக, அது ரொம்ப வீக்கானது. அது அந்த காலம் அனுஸ்ரேத்திய, அந்த முடிவு காலம் வந்த போதும் அதிதுர்லபனா பலவீனம் அடைந்த பின்னும் அந்த தோன்றும், உத்பூதம்னா தோன்றும், காமம் ஞானத்தின் பகைவன், அப்படி தெரிஞ்சிருந்தும் ஜனக காமம் ஆகாங்ஷேத், அப்படி இருந்தும் புலனின்பத்தில் ஆசை வைப்பது ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்கிற 7வது. 8வது இக அமுத்திர விரக்தஸ்ய நித்திய அனித்திய விவேக்கினக ஆச்சரியம் மோக்ஷ காமஸ்ய மோக்ஷாத் ஏவ பீஷிகானா பயப்படுறது. இக அமுத்திர விரக்தஸ்ய நித்திய அனித்திய விவேக்கினக மோக்ஷ காமஸ்ய மோக்ஷாத்தேவ பீஷிகா பவதி இதி ஆச்சரியம். இம்மை மறுமைகளில் விருப்பமற்று, ஓகே, நிலையில்லாண்மை, எது உண்மை எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லைங்கிறத பற்றி விவேகம் கொண்டவங்க, மோட்சத்தை குறிக்கோளாக கொண்டவர்கள். மோட்சம்னா என்னது? இந்த உடம்பு அழிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு டெசல்யூஷன் ஆஃப் த பாடி. மோட்சத்தை கண்டு பயப்படுவது ஏன்? அதை கண்டா எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குங்கிறார். 9வது வருஷ தீரக தூ போஜ்யமானக அப்பி பீட்டியமானக அப்பி சர்வதா ஆத்மானம் கேவலம் பஷ்யம் ந துஷ்யதி ந குப்பியதி. அவர் நல்லா சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, நல்ல தெளிவான மனிதன், புத்தியுடைய மனிதன் எப்போதுமே தன்னுடைய சொரூபத்தை தான் பார்க்கறதுனால அவன் பஷ்யன் துஷ்யத்தி, சந்தோஷம் பட மாட்டான், வருத்தமும் பட மாட்டான். ஸோ எப்போதுமே தன்னோட சொரூபத்தை தெரிஞ்சதுனால அவன் கேளிக்கைகளிலேயோ வருத்தத்திலேயோ, கேளிக்கைகளை சந்தோஷப்பட்டோ கஷ்டப்படும் போது வருத்தப்படக்கூடியவரும் ஆள் இல்லை. 10வது சிரேஷ்டமானம் ஷரீரம் சுவம் பஷ்யத்தி அந்நிய ஷரீரவத் சம்ஸ்தவே ச அப்பி நிந்தாயாம் கதம் சுப்யேத் மகாஷயக. இந்த மகாஷயகனா இந்த நல்ல ஆத்ம ஞானம் அடைந்தவன் அவன் உடம்பையே மற்ற உடம்பு வேலை பண்ணுற மாதிரி தான் பார்ப்பான். அவன் அப்படிப்பட்டவன் எப்படி ஒருத்தர் ப்ரைஸ் பண்ணாக்க சந்தோஷப்பட்டோ அல்லது இன்னொருத்தர் அவனை ப்ளேம் பண்ணால் வருத்தப்படுவானோ மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் பூர்ணம்னு, நான் சச்சிதானந்தம்னு தெரிஞ்சதுனால இதை மாதிரி விஷயங்களெல்லாம் உலகத்தில் வியாபாரத்தில் விஷயங்களனால சந்தோஷமோ வருத்தமோ பட மாட்டான். ஸோ நம்ம 3வது சாப்டரில் 10 வேர்ஸ் வரை முடிச்சிருக்கோம். இனிமேல் அடுத்தாப்பில் இன்னொரு 4 இருக்குது, அது முடிச்சுன்னா 3rd சாப்டர் ஆயிரும். அது அடுத்த செஷனில் பார்க்கலாம். குருப்யோ நமஹ நமோ நமஹ.